போலீஸ் கையை பூச்சா கடிக்கிறீங்க நீங்க? ஆட்டோ வெக்கம் தட்டவங்களா? ஏன்டா இந்த மாதிரி இறங்கிட்டீங்க? வீட்டுல சோறு கீறு போறது இல்லையா? ஒரு மிருகமா மாதிரி ஜாம்பியா மாதிரி கடிக்கிறவங்களுக்கு இறங்கிட்டீங்களா பாவீங்களா? எப்பா உங்ககிட்ட உசாரா இருக்கணும். இனிமேட்ல இருந்து ஹெல்மெட் தான் போட்டு போட்டதா இருக்கு. அடுத்தது கடிக்கிறதுல வந்து இறங்கிடுவானுங்க இந்த ஜாம்பி கூட்டங்கள். நம்ம செங்கோட்டையன் இருக்காரு பாத்தீங்களா, இப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒண்ணு கிடைக்க போறான். அந்த சின்ன வந்து கிடைச்சிச்சுன்னா அந்த சின்னத்தை பார்த்து நாடே அஞ்ச போகிறது. கரெக்ட் தானே? உங்க கட்சி பார்த்தா வந்து தமிழ்நாட்டு மக்களே அஞ்சுறாங்களே. ஐயோ யமகாதகம் வரப்போறான், எத்தனை பேரை வந்து சாவடிக்க போறானோ. என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா அஜ்ரு நசீம், குமுதா, அப்புறம் சாந்தி அவர்களுக்கு வந்து எங்களது மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம படத்துல பார்த்தது நிஜமாவே நடந்துச்சுங்க. ஆமாங்க, என்னடா அது அதிர்ச்சியா சொல்றாங்கன்னு பாக்குறீங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஜாம்பிஸ் இறங்கிச்சு. ஜாம்பிகள், அதாவது நம்ம வந்து படத்துல தான் பார்ப்போம். இந்த ஜாம்பிகள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதை கடிச்சு அந்த அதே மாதிரி ஜாம்பியா மாத்துறாங்களே. சோ அந்த மாதிரி வந்து ஜாம்பி கூட்டங்கள்லாம் உருவாயிருக்குங்க. அது எங்கேயுமே இல்லை, இந்த தாவேக்கால தான் ஜாம்பியா மாறி இருக்கானுங்க. பாருங்க, கடைசியில போயிட்டு என்ன பண்றானுங்க, ஒரு மதுபான கூடத்தை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வந்து போலீஸ் கிட்ட வந்து போராட்டம் நடத்துறாங்க. போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. அப்ப தடுத்த போலீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையாக சமாதானப்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றான், ஒரு ஜாம்பிய மாதிரி என்ன பண்றான்னா போலீஸோட கையை பிடிச்சி கடிக்கிறான். என்னடா டேய், அப்ப வந்து இந்த மாதிரி கடிப்பீங்களா? அப்ப அலர்ட்டாருங்க. தாவேக்காரரை பார்த்தாவே நீங்க உசாரா இருக்கணும். அவங்க கிட்ட வந்து தூரத்தள்ளி இல்லைங்க, எல்லாம் வச்சு எகிரி கடிச்சிருவானுங்க. ஏன்னா உண்மையா சொல்றாங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா, எப்படி வந்து எந்த ஒரு ஆக்ரோஷமா வந்து ஒரு ஜாம்பியா மாறி அப்படி கடிக்கிறான் பாருங்க. அந்த மிருகமாவே மாட்டுறானுங்க ஒண்ணுலாம். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா மிருகமாவே மாட்டானுங்க. அவங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கானுங்க, பைத்தியமா இருக்கானுங்க. புரிதுங்களா உங்களுக்கு? நான் ஓப்பனா சொல்றேன், பொதுமக்களே தயவு செய்து கேட்டுக்கோங்க. இவங்க கிட்ட வந்து நீங்க அலர்ட்டாவே இருங்க. தயவு செய்து வந்தா தம்பி ஓகேப்பா, நல்லதுப்பா, ஓகேப்பா, கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. இல்ல வச்சுங்களேன், காலை கழுத்தை பிடிச்சி கட்சி விட்டுவானுங்க. அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உசராருங்க. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வந்து தாவேகா கட்சி வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து யாரும் மனிதர்கள் கிடையவே கிடையாது. விஜய் பத்தி தப்பா பேசினா அசிங்கமா திட்டுவானுங்க, இல்ல மிரட்டுவானுங்க. கடைசியில பார்த்தா இந்த மாதிரி கடிக்க கூட ஆரம்பிச்சுட்டாங்கன்றது வந்து அது ஐயோ என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அது ஒரு போலீஸ் கையை பிடிச்சி அப்படி கடிக்கிறான். அவன் கடிச்சவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப எந்த அளவுக்கு இருக்கானு பாருங்க. இப்ப வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இது திமுக தான் காரணம். ஏன்னா அவன் போலீஸ் கையை பிடிச்சி கடிக்கிறான், பின்ன அவன் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, உடனே சொல்றான். பார்க்க சோசியல் மீடியால போடுறாங்க. இதுதான் அத்துமீறலா இருக்கு. ஒரு பையன் சாதாரணமா கடிச்சான் ஆசையா, அதுக்கு நீங்க அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா கடிச்சது தப்பான்னு கேக்குறாங்க சோசியல் மீடியால. தப்பு இல்லாம என்ன ஒரு போலீஸ் கையை பிடிச்சா கடிக்கிறீங்க நீங்க? ஆட்டோ வெக்கம் தட்டவங்களா? ஏன்டா இந்த மாதிரி இறங்கிட்டீங்க? வீட்டுல சோறு கீறு போறது இல்லையா? ஒரு மிருகமா மாதிரி ஜாம்பியா மாதிரி கடிக்கிறவங்களுக்கு இறங்கிட்டீங்களா பாவீங்களா? எப்பா உங்ககிட்ட உசாரா இருக்கணும். இனிமேட்ல இருந்து ஹெல்மெட் தான் போட்டு போட்டதா இருக்கு. அடுத்தது கடிக்கிறதுல வந்து இறங்கிடுவானுங்க இந்த ஜாம்பி கூட்டங்கள். எல்லாருக்குமே தெரியும், நாளை பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில வந்து மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பரபரப்பா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியும். அதாவது உலகத்திலேயே எந்த கட்சிக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிச்சதே கிடையாது. அதாவது புதுசா விதிக்கிறாங்க. ஏன்னா இது கட்சி கிடையாதுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தற்கூரி கூட்டங்கள், தலைவனையே மதிக்காத தொண்டர்கள் தான் இவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா நான் எதுக்காக இவங்க மதிக்க மாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, தம்பி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க. நீ என்னயா சொல்றது, நான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க தலைவனையே மதிக்காம வருகிற கூட்டம் தான் இவங்க கூட்டம். ஏன்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க அரசியல் அறிவுன்றது ஒரு அடிப்படை அறிவுன்றது இல்லை. இன்னமும் பாத்தீங்கன்னா சினிமா மோகத்துல சினிமா
சினிமா தன்மையாக தான் இருப்பானுங்க. சினிமால படம் பார்த்தோமே நம்ம இப்படிதானே பண்ணோம், ஸோ இதுலயும் இப்படிதான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஒரு பேசிக் அரசியல்ன்றதே இவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்றத இது பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது பெரிய பெரிய ஊடகவியாளரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் தலைவர் இன்னும் அவங்களையும் கட்டுப்படுத்த மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற கூட்டத்திற்கு எல்லாமே ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு. கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளே கூட்டணி வரக்கூடாது, முதியோர்கள் வரக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நீங்க உள்ள கூட்டு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த QR கோடு கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே போல ஒன்லி பாண்டிச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நாளைக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டோட்டலா 5000 பேர் தான். 5000 பேருக்கு அது மேல யாருமே அலோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி போலீஸ் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. நீங்க எல்லாமே யோசிப்பீங்க, அதாவது விஜய் கட்சி நல்ல கட்சி, அவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வராங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அவங்க பாருங்க, கட்டுப்பாடு இல்லாம இப்படி இருந்தாங்கன்னா இவங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? உங்க வீட்டுல இருக்கிற இளைஞர்கள் இன்னமும் விஜய் தேடி போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உண்மையா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்லி புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும், அது நம்ம கடமை இல்லையா? சோ அதுக்காக தொடர்ந்து சேனல்லே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வழக்கம் போல தந்தி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஜென்சி மாணவிகள், அதாவது ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வச்சு வழக்கம் போல ஒரு மேடை பேச்சு நடத்துறாங்க. அதே போல பார்த்தோம்னா அவங்க சரியாக செருப்படி கொடுக்குறாங்க. அதாவது படித்த இளைஞர்கள், அதாவது இக்கால இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் பின்னாடி போறாங்க, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. தயவு செய்து படிச்ச தெளிவான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்க எல்லாம் வெற்றி செய்யறாங்க. அதாவது தாவேக்காவனரை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் எதிர்த்து பேசுறது இல்ல கிண்டல் பண்றது அவங்களுக்கு தெரியாமல அதெல்லாம் வேஸ்ட் பண்றது இல்ல. அதாவது இந்த காலத்து படிச்ச இளைஞர்கள் உட்கார வச்சனா அவங்க தெளிவான கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஒருத்தனும் சிறப்பான செருப்படி கொடுக்குறாங்க. ஆமா, இப்ப தாவேக்காவை சேர்ந்த யாரோ வீரபாண்டியரோ யாரோ சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, பேரும் நமக்கு தெரியல. அவர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்ல. பேபான்னு வளர்றீங்களா? டே யாரா நீங்களா? எதுக்கு வளர்ற? ஏன் வளர்றீங்க சார்? நீங்க வளர வேண்டிய அவசியம் என்ன? கேட்டா தம்பி படிச்ச பையன், அது கேட்காம வளர்ற. அவன் தெளிவா கேட்கறான், பக்காவா கேட்கறான். அந்த பையன் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சார் ஒரு மாற்றம் கொண்டு வரன்றீங்க, ஊழல் இல்லாத கட்சின்றீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு செங்கோட்டையன் எப்படி எடுத்தீங்க? இப்ப செங்கோட்டையன் அதிமுக இருக்கிறவரையும் கெட்டவர், அவரை தூக்கி நீங்க டிவிக்கேல போட்ட நல்லவரா மாறிடுவாரா? சிறப்பான கேள்விங்க, கரெக்டான கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாவேக்காவை சார்ந்தவர், அதாவது அவங்க திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வராங்களாம், அதில் திருந்திடுவாங்களாம். பிஜேபியை வாஷிங் மிஷின் பாங்க, குற்றம் பண்ணவங்க எல்லாம் உள்ள வந்தோடனே வெள்ளையாயிருவாங்க. அஜித் பவார்லேருந்து அனைவரும் இதே தான். அதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கும், இங்கே சேர்ந்தோன்னே எல்லாம் நல்லவங்களாயிருவாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா, இல்லை அதுக்கப்புறம் CTR நிர்மல்குமார், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் நீங்கள் எதிர்த்தவங்க ஒரு காலத்தில். ஆதவ் அர்ஜுனா எங்கே இருந்தார்? திமுகவில் இருந்தார். செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? எதிர்த்து அதிமுகவில் இருந்தார். எல்லாரும் இப்போ உள்ளே வந்தோன்னே இவங்களாம் தூய்மையானவர்களாக தெரியுறாங்க. அந்த பார்வையும் எனக்கு இருக்கு. இக்கால இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம்ன்றீங்க, ஆனா அங்க இருக்கிற கேட்கிற கேள்விக்கு வச்சு செய்யறாங்களே, வச்சு செய்யறாங்க. அதே போல இன்னொரு தம்பியை எழுச்சி கேள்வி கேட்கறான். அது என்னன்னு பார்த்து 41 பேர் கொண்டிருக்கீங்க, அதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க கேட்கறாங்க, எல்லாமே தெளிவாக கேட்கறாங்க. இந்த மாதிரி இது அரசும் பொறுப்பு, ஆனா விஜய் அவர்களும் பொறுப்பு. எதுக்கு சொன்ன டைம்ல வராம வந்தாரு, எப்படி ஒரு கூட்டம் கூடிச்சு, ஏன் கண்ட்ரோல் இல்லாம ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றத கேள்வி கேட்கறாங்க. அவன் தெளிவா கேட்கிறான். ஆனா இவங்க இப்ப கூட விஜய் மேல தவறே கிடையாது, கவர்மெண்ட் தான் ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் தான் நடத்துச்சு. அது ஒரு பொறுப்பேறதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இக்கால இளைஞர்கள் இறங்கி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க திமுக ஆட்கள் சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. நடத்துறது தந்தி டிவி. அவங்களா படிச்சா யாராவது இன்ட்ரெஸ்டோ அவங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க திமுகவையும் குற்றம் சொல்றாங்க, அதே போல தாவேக்காவும் குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே நீங்க நினைக்கிறதே கிடையாது மிஸ்டர் விஜய். நீங்க சொன்ன உங்க படத்துக்கெல்லாம் சேர்த்து யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நீங்க விஜய் சார், தயவு செய்து நான் சொல்றேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க உட்காந்து பாருங்க. இக்கால இளைஞரோட மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஒரு நியூஸ் உங்களை பத்தி வந்துனே இருக்கு. ஒரு கட்டுப்படுத்த முடியாத இளைஞர்களை வைத்துக்கொண்டு நீங்க பண்ற சேஷ்டைகள்லாம் அவங்க எப்படி இருக்கு? அதாவது நீங்க இப்ப வரைக்கும் நீங்க அவன் இன்னொரு பையன் கேட்கறான், இப்ப வரைக்கும் நீங்க இன்னும் வரவே இல்லையே, வெளியே பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டீங்களா ஏன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
இப்போது டிவிகே வளர்ந்துடுச்சு, நெக்ஸ்ட் இயர் 2026 நாங்கள் தான் சிஎம் ஆக போகன்னு சொல்கிறீங்க. அவங்க எப்போ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை இதை பற்றின கேள்வியை அவங்க எப்போ வெளியே வந்து பொதுத்தளத்தில் கேட்பாங்க அப்படின்னு? இப்போ வெளியே வந்தால் ஒரு 3 minutes 5 minutes தான் பேசுவேன், அவ்வளோதான் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி எங்கேயும் அலோவ் பண்ணல. அவங்க எப்போ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இந்த கூட்டத்தை எப்போ இதை பயன்படுத்தி ஒரு பொது பிரச்சனைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க? பிரஸ்ஸை சந்திக்காத ஒரே தலைவர் இவர் தானங்க. என்னங்க அது பிரஸ்ஸை சந்திக்காதது காரணம் என்ன? ஒரு சின்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்க வந்து லெட்டர் பேட் கட்சி, எந்த கட்சி, சின்ன சின்ன கட்சி வச்சுக்கலாம், வந்துச்சு அவங்க என்ன பண்றாங்க, என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுக்கணும். ஆனா ஒரு பிரஸ் மீட்டிங்கே கொடுக்காத தலைவர் விஜய் எதுக்காக பிரஸ் மீட்டிங் பயப்படுறீங்க? கூட்டம் வந்துருமா? இதுவும் கூட்டம் வந்துருமா? பனையூர் தானே நடத்துறீங்க, பனையூரையும் நடத்துங்க, ஒரு பிரஸ் சந்திங்க, சந்திச்சு பேசுங்க. ஏன் சந்திச்சு பேச மாட்டீங்க? ஏன்னா உங்களோட வெட்ட வெளிச்சம் வெளியே வந்துடும். அந்த ரீசனுக்காக தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. எதுக்கு இந்த பிழைப்பு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? பிரஸ்ஸ பார்த்தா ஏன் பிரஸ்ஸ பார்த்து நின்று பேச திராணி இல்லையா? பதில் சொல்லுங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? கேட்டா போடுறது. ஆனா ஒரு கொள்கை இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப கொள்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டு டக்குனு என்ன பண்ணுவோம்னா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அதாவது அவங்க எல்லாரும் மனப்பாடம் சொல்லிட்டாங்க போல அவங்க கட்சியில. இப்ப எந்த அவங்க காவேக்கா நிர்வாகில இருப்பாங்க பசங்க, அவங்ககிட்ட போய் சும்மா கேட்டு பாருங்க, உங்க கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவான். அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம் இல்லையா? இப்ப அவன்கிட்ட கேளுங்க, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க, தெரியாது. ஏன்னா விஜய் அப்படி நடந்துக்கல. கவின் வந்து கொலை செய்யப்பட்டானே, அப்ப ஏன் போனேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். கேட்டா இவங்க சிஎம் ஏன் போல? அங்க டிஎம்கே சார்பா போனாங்களா இல்லையா? கனிமொழி போனாங்களா இல்லையா? அந்த பையன் புதைக்கிறதுக்கு அங்க இருந்தாங்க. ஏன் விஜய் போல? கூட்டம் வரன்னு சொல்லாதீங்க. அவர் போற எல்லாமே கூட்டம் வந்துட்டு இருக்கு. அங்க இது கள்ளக்குறிச்சி போன கூட்டம் வந்துச்சா? இப்ப அந்த அஜித்குமார் மரணம் கூட்டம் வந்துச்சா? அதாவது இவனுக்கு பக்கவா, அதாவது விஜய் ஒரு எப்பாற்பட்ட ஒரு அரசியல்வாதின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. அதாவது சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே போய் நம்ம படத்தை பார்த்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பிலேயே ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா சில விஷமிகள், இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து அவரை பூஸ்டப் பண்ணி விடுறாங்க. அது போக பார்த்து இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கான் பாருங்க, அவன மாதிரி ஒரு டுபாகூர். நான் ஓப்பா சொல்றேன், விஜய் வந்து கேவலமா தோக்க போறதுக்கு காரணம் முதல்ல இந்த ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். உண்மையாங்க அவன் பண்ற விஜய வந்து தேவையில்லாத அவர் உசுப்பேத்தி, அதாவது இவரு பணம் சம்பாதிக்கணும், அரசியல்ல பெரிய ஆள் ஆகுன்றதுக்காக விஜய வந்து பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பிஜேபி கூட வந்து சேர்த்து வச்சு பிஜேபி எதிர்த்து பேச மாட்டானுங்க, அதிமுக எதிர்த்து பேச மாட்டானுங்க, திமுக மட்டுமே எதிர்த்து பேசுறாங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுங்களா இவங்க எப்படி போயிட்டு எங்க விஜயை மாட்டி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆதரவு அர்ஜுனா தாங்க. இப்ப கூட பாருங்க, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராரு. அதுல இருந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பீகார் ஆட்களுக்கு, அந்த நார்த் இந்தியாவுக்கு காசு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா வதந்திகளை பரப்புறாங்க. என்ன வதந்தின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸும் தலவேக்காவும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேருது, ஒன்னா சேர போறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளை கலைப்போடு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸே வந்திருக்கு வெளியே. எதுக்கு இந்த பிழைப்பு? நான் கேட்கிறேன், எதுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் ஜெயிக்க தானே போறீங்க. யாரு? விஜய் தானே உங்க பிராண்டு. விஜய் வச்சு போடுங்கய்யா. விஜய் தானே இருக்காரு, விஜய் இருக்காருல்ல, விஜய் வச்சு காட்டி ஓட்டுவாங்க. ஏன் மத்தவங்களை போய் கேட்கறீங்க? விஜய் தான் பெரிய ஆளாச்சு. அவரு தான் பல சாதனைகள்லாம் பண்ணவர் தானே விஜய். பல சாதனைகள் பண்ணிட்டு வந்து அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறதுன விஜய். போங்க சார், விஜயை காட்டி ஓட்டுவாங்க. அதை விட்டு எவனையோ போயிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. பின்னாடி போட்டோ ஜெயலலிதா போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ, இன்னும் கலைஞர் போட்டோ தான் போடல. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க? அதுவும் அந்த பையன் ஜென்சி கிட்ஸ் கேட்கறான், தெளிவா கேட்கறான், பக்கவா கேட்கறான். ஸ்லிப்பர் ஷாட். ஏன் சார் ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் போட்டீங்க, ஜெயலலிதா போட்டீங்க, இப்ப டிஎம்கே இருந்தா கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ போட்டீங்கன்னு கேட்கறான். அந்த பையன் தெளிவா தான் கேட்கறான். அதுக்கு பதில் சொல்ல தெரியாம பேபேன்னு முழிக்கிறானுங்க. அதாவது இன்னும் வந்து இன்னும் 10 இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து சேனல்ல போயிட்டு டிபேட் ஷோ எல்லாம் போனான்னா இவங்க குட்டு வந்து வெளியே தெரிஞ்சிடும். ஏன்னா அது அப்பாற்பட்ட ஒரு முட்டா பசங்க தான் இவனுங்கன்றத வந்து எல்லாருக்கும் பொதுவெளியில தெரிய வருதுங்க. நாங்க இன்னமும் வந்து எதுக்கு நீங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறீங்க, டிவிக்கு மட்டும் அப்படி பேசுறீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. நேற்று பாருங்க 14 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தர்மபுரியில் நடந்த அந்த போராட்டம். விஜயகாந்த் சொல்லுங்க முதல்ல போராட்டத்துல அவரு வந்து தூண்டி விட்டு வேலையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரு மனசாட்சி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க.
ஒரு கட்டுப்பாடுன்றது வேணும். அதாவது இக்கால இளைஞர்களை காப்பாற்றுவது எங்கள் கடமை. நாங்க தெளிவா இருக்கிறோம். இதுல கரெக்டா இருக்கிறோம். எங்களால முடிஞ்சத ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இவங்க மனசுல மாத்துவோம் நாங்க. இது உண்மை, இது நடந்துட்டு தான் இருக்கு. தினமும் ஒருத்தன் மாறிட்டு தான் இருக்கான். ஆனா நேர்களே, நீங்களும் என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு புத்தி சொல்லி திருத்துங்க. விஜய் என்பவன் யார், விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு புரிய வைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் இருக்காரு பாத்தீங்களா, இப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்க போதான். அந்த சின்னம் கிடைச்சிச்சுன்னா அதாவது சின்னத்தை பார்த்து நாடே அஞ்ச போகிறது. கரெக்டு தானே? உங்க கட்சி பார்த்தா தமிழ்நாட்டு மக்களே அஞ்சுறாங்களே. ஐயோ யமகாதகம் வரப்போறான், எத்தனை பேரை சாவடிக்க போறானோ, ஐயோ கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்படுறாங்க. ஐயோ இப்ப ஈரோட்ல நடக்க போகுது இல்லையா, அதுக்கே இப்ப நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. எப்பா ஊருக்கு எத்தனை பேர் சாவடிக்க போறானோ, என்ன பண்ண போறானோ, எத்தனை பேரை காவு வாங்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. உங்க சின்னம் என்ன சின்ன வைக்க போறீங்க? இந்த வேன் பஸ் தானே, இந்த எலெக்ஷன் வேணா இல்ல என்ன மரமா இல்ல என்ன சின்னம்? அது என்ன சின்னம்? உன் கட்சியை பார்த்தா பயப்படுறாங்க. இப்ப சின்னத்தை பார்த்தா வேற பயப்படுவாங்களாம். பயப்படுதான் செய்வாங்க, நடுங்குறாங்க மக்கள். அங்க பொதுமக்கள் நடுங்குறாங்க. ஐயோ என்ன ஆக போதோ ஏதாவது போதோ அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குறாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பொதுமக்களை, அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கிறீங்க. இதுதான் உண்மை. அதாவது விஜய் நடத்த மாநாட்டுலதான் இந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காத ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்களேன். எல்லா இதுலயும் ஒரு நிகழ்ச்சி, அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி விபத்துகள் நடந்துதான் இருக்கு. இதான் உண்மை. அதான் பயப்படுறாங்க. உங்க சின்ன வச்சு நடுங்குனா எப்படி எல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கட்டில பூந்துப்பாங்களா? மிஸ்டர் செங்கோட்டையன் சொல்லுங்க, செங்கோட்டையன், அது எப்படி மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்க? ஆனா உங்களை மாதிரி ஒரு ஐயோ, அதாவது உங்களுக்கு போக போக தெரியும் உங்களதான் என்ன பண்ண போறாங்க. எப்பாற்பட்ட ஒரு கட்சியில இருந்துட்டு இப்ப எந்த கட்சிக்கு இங்க இந்த மாதிரி துதி பாடிட்டு இருக்கீங்களே, யாருக்கு? விஜய்க்கு. சூப்பர் சார், சூப்பர் செங்கோட்டையன் சார், ஹேட்ஸ் ஆஃப். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.